வெல்கம் டு இணைந்த கைகள் இன்ஜினியரிங் அண்டு ஐஏஎஸ் அகாடமி. இந்த நடந்து முடிந்த மாஸ் எக்ஸாம் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் நடத்தப்பட்ட கோச்சிங்ஸு இந்த டிப்ளமோ லெவல் சரிங்களா, டிஏ டெக்னிக்கல் அந்த போஸ்ட்க்குரிய எக்ஸாம் இருக்குங்களா, அதில் அந்த கொஷின் டிஸ்கஸ் பார்த்துருக்கோம். 100 to 101, 100ல் ஒரு 1 to 100 பார்த்தாச்சு. 101லேருந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணுறோம், ரைட்டுங்களா? ஓகே, இப்போ வாங்க கொஷின்குள்ளே போயிடுவோம். ஸ்டீம் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது எதனால அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஸ்டீம் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுறதுனால ஆகிறது சி. ஆன்சர் சி இஸ் த ரைட் ஆன்சர். லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் இன்க்ரீசஸ் அப்படின்னு வருது பார்த்தீங்களா, அதுதான் வந்து இதுக்குரிய ஆன்சர், சரிங்களா? நம்ம டென்டேட்டிவ் ஆன்சர் பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம இதுக்குரிய ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி, கரெக்டுங்களா? ரைட். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், பெல்டான் வீல். பெல்டான் வீலுங்கிறது எங்கே இருக்கும் அப்படிங்கிறதுனா ஏ, இன்வெர்ட் ஃப்ளோ இம்பல்ஸ் டர்பைனில் இருக்கும். ரைட். அடுத்த கொஸ்டின் பார்த்துருவாங்க டக்குன்னு. ரைட். இந்த அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா காமர் ப்ளோ இன் பைப்ஸ் அக்கர்ட் இன். காமர் ப்ளோ இன் பைப்ஸ் பார்த்து எப்படி பார்த்தீங்கன்னா டி. ஸோ 103க்கு ஆன்சர் வந்து டி, ரைட்டுங்களா? ஸோ 103க்குரிய ஆன்சர் டி என்று சொல்லப்படுகிறது, கரெக்டுங்களா? ஓகே, காமர் ஃப்ளோ. அடுத்து டிமாண்ட் ஃபேக்டர் இஸ் ரேஷியோ ஆஃப். டிமாண்ட் ஃபேக்டர்னாக்க மேக்ஸிமம் டிமாண்ட் பை கனெக்டட் லோடு. டி தான் அதுக்கு ஆன்சரு, கரெக்ட். 105க்கு வாங்க டக்குன்னு. ஸோ 105ன்னு பார்த்தீங்கன்னா 105க்கு 0.25, அதாவது ஜெனரேட்டிவ் ஸ்டேஷனு கனெக்டட் லோடு வந்து இது வந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம். இது ரைட்டுங்களா? இந்த கால்குலேஷன் வருது, இது முன்னாடி ஒர்க் அவுட் பண்ணுவோம். இப்போ வந்து ஆன்சர் மட்டும் நம்ம டென்டேட்டிவாக பார்த்துட்டு இருக்கோம், ரைட்டுங்களா? இந்த செஷனில் ஆன்சர் மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பின்னாடி அடுத்து வரக்கூடிய செஷனில் இது டீட்டெயிலாக பார்ப்போம் நம்ம, ரைட்டுங்களா? இதுக்கு ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.25. 0.25 இஸ் த ரைட் ஆன்சர், ஓகேங்களா? ஸோ 0.25. ஸோ 0.25 அதாவது 105வது கேள்வி அப்படின்னு பார்க்கும்பொழுது இதுக்குரிய ஆன்சரு 0.5, ஆப்ஷன் டி. 106 பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க ஃபிகரில் டிஃப்ரெண்ட் எது மீதி இருக்கல டிஃப்ரெண்ட் ஆகுது. டிஃப்ரெண்டாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6வது இது பி, ஆப்ஷன் பி. இதுதான் டிஃப்ரெண்டாக இருக்குது, மீதி எல்லாம் வந்து இல்லை, கரெக்டுங்களா? இந்த 3ல் டிஃப்ரெண்டாக இருக்கிறது இதுதான், ஆப்ஷன் பி தான். அடுத்து 7வது கொஸ்டின் வரும். 7வது கொஸ்டின் 107, கரெக்டுங்களா? 107வது கொஸ்டின் வந்துடும். 107வது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். அதாவது ட்ரெடிஷனல் ஃபாசில் ஃபியல், அந்த ட்ரெடிஷனல் ஃபாசில் ஃபியல் பவர் பிளான்ட், ஃபியூல் செல் பவர் ஜென்ரேஷன், அதோட அட்வான்டேஜ். அதை விட இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்பொழுது, கம்பேர் பண்ணும்பொழுது ரெண்டையும் கம்பேர் பண்ணால் அதோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது சி, லோயர் கிரீன் ஹவுஸ், சரிங்களா? ஒன்றும் ஒரு டச் பண்ணால் தான் இது வரும். லோயர் கிரீன் ஹவுஸ் எமிஷன்ஸ், ரைட்டா? லோயர் கிரீன் ஹவுஸ் எமிஷன், கேஸ் எமிஷன்ஸ், ஆப்ஷன் சி, ரைட். ஸ்மார்ட் கிரிட் டெக்னாலஜிஸ் கேன் பொட்டன்ஷியலி கண்ட்ரிபியூட் வந்து பி, இம்ப்ரூவ்ட் எஃபிஷியன்சி, ரைட்டுங்களா? இம்ப்ரூவ்ட் எஃபிஷியன்சி தான் இதுக்கு ஆன்சரு. இம்ப்ரூவ்ட் எஃபிஷியன்சி அண்ட் ரிலையபிலிட்டி ஆஃப் த எலக்ட்ரிசிட்டி கிரிட் அப்படிங்கிறத ஆன்சரு. அடுத்து 109வது கொஸ்டினை பார்த்துருவாங்க. 109வது கொஸ்டின் வோல்டேஜ் ரெகுலேஷன் ஆஃப் ஏசி டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் என்ன, அது மெயினாக எதற்காக செய்யப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது சி, டெலிவரி ப்ராக்டிகபிள் வோல்டேஜ் லெவல், ரிசிங் எண்டில் என்ன ப்ரெடிக்டபிள் வோல்டேஜ் லெவல் நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கணும் அப்படிங்கிறதால தான் இந்த ஏசி டிரான்ஸ்மிஷனில் வோல்டேஜ் ரெகுலேஷன். ஏசி டிரான்ஸ்மிஷனில் வோல்டேஜ் ரெகுலேஷன் அப்படின்னு சொன்னால் இதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம். என்ன, வோல்டேஜ் லெவல் வந்து ரிசீவ்மெண்ட்டில் டெலிவர் ஆகணும், பர்ஃபெக்டாக டெலிவர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக, ரைட். அடுத்து 110வது கொஸ்டின் வாங்க. 110வது கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டிபூட்ஸ் கீழே கொடுக்கப்பட்டதில் எது வந்து பவர் லாஸில் அதிகபட்சமாக இருக்குது இந்த ஏசி டிரான்ஸ்மிஷனில் அப்படின்னு பார்க்கும்பொழுது லைன் வோல்டேஜ் தான் அதிகபட்சமாக இருக்கிறது, கரெக்டுங்களா? லைன் வோல்டேஜ். அடுத்து 111 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர் வந்து என்னங்கிறத சொல்கிறேன் நான். கன்வெர்ட்டிங் ஸ்டேஷனில் HVDC டிரான்ஸ்மிஷன், கன்வெர்ட்டிங் ஸ்டேஷன் HVDC டிரான்ஸ்மிஷனுடைய கன்வெர்ட்டிங் ஸ்டேஷனு, அதில் பிரைமரி ஃபங்க்ஷன் என்ன மெயினாக நடக்கூடிய ஸ்டெப் டவுன். முதல்ல வோல்டேஜை ஸ்டெப் டவுன் பண்ணுறது, சரிங்களா? வோல்டேஜை ரெக்டிஃபை பண்ணுறதுலாம் அப்புறம் ஸ்டெப் டவுன் பண்ண தான் பிரைமரி ஃபங்க்ஷன். கன்வெர்ட் ஏசி டு டிசி, சரிங்களா? கன்வெர்ட் ஏசி டு டிசி. ஸ்டெப் டவுன்ங்கிறது
அப்புறம் நம்ம கன்வெர்ட்டிங் தானே மெயினா பாக்குறாங்க. ஸ்டெப் டவுன்ங்கிறது ஏசியில நடந்துடும், டிரான்ஸ்ஃபார்மர் ஏசியில் ஃபங்க்ஷன் ஆகக்கூடியது கரெக்டுங்களா. பிரைமரி ஃபங்க்ஷன் எங்க அப்படின்றத ஹெச்டிசின்னு தெளிவா மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதனால ஏசி டு டிசி தான் இதுல பிரைமரி ஃபங்க்ஷன் ரைட்டுங்களா. 112க்கு போயிடுவாங்க. 112 என்ன சொல்றாங்க, லோ யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் பிளான்ட், அதாவது அந்த லோ யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் கம்மியா இருக்குது அந்த பிளான்ட்டோட, அது இண்டிகேட் பண்ற பிளான்ட் எது, எந்த லோட மெயினா இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு தான் கேட்குறாங்க. 112வது கேள்விக்கு பீக் லோடு இஸ் த ரைட் ஆன்சர், ஆப்ஷன் ஏ. ஸோ பீக் லோடு இதை டச் பண்ணாதான் மீண்டும் நமக்கு அது என்னங்கிறது எழுத முடியும் ரைட்டுங்களா. ஒவ்வொரு தடவை டச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பீக் லோட் ஏ. 113 பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் பொட்டன்ஷியல் ஸ்கீம். அதாவது டிஃபரன்ஷியல் பொட்டன்ஷியல் ஸ்கீம்ல மெயினா என்ன செயல்படுது, என்ன மெயினா கீழே கொடுக்கப்பட்ட நாளில் வந்து என்ன மெயினா பயன்படுது அல்லது செயல்படுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் பவர் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ பவர் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் த ரைட் ஆன்சர் 113ல ரைட்டுங்களா. 114 வந்துருமா, 114 கொஸ்டின் கீழே இருக்கு, அதனால நம்ம இது கொஞ்சம் மேலே ஏற்றிக்குவோம். 114 கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா பிரேக் ஈவன் டிஸ்டன்ஸ், அந்த ரேஞ்ச் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பிரேக் ஈவன் டிஸ்டன்ஸ் அதான் இன்வெர்ஸ், பிரேக் ஈவன் டிஸ்டன்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் என்ன, அது வந்து ஓவர் ஹெட் லைன்ல ஹெச்டிசி சீரிஸ்ல பிரேக் ஈவன் டிஸ்டன்ஸ் பற்றி கேட்குறாங்க. எத்தனை கிலோமீட்டர் ரேஞ்சு, எவ்வளோ இந்த வேரியேஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது 600 to 800 கிலோமீட்டர், 600 to 800 கிலோமீட்டர் தான் பிரேக் ஈவன் டிஸ்டன்ஸ் கரெக்டுங்களா. ஸோ 600 to 800 ஆப்ஷன் டி. வாட் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் பிரேக் டவுன் டிஸ்டன்ஸ் இன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட், இந்த இடைப்பட்ட தூரம் அது இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் எவ்வளவு ஓவர் ஹெட் லைன் ஹெச்டிசி சீரிஸ்ல சரிங்களா. ஸோ அந்த அதிகபட்ச தூரம் பிரேக் ஈவன் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 600 to 800 கிலோமீட்டர் இருக்கும். அதுக்கு மேலே ஹெச்டிசி சீரிஸும் என்ன நமக்கு வந்து சரியா வராது அப்படிங்கிறதுக்காக ஒரு கால்குலேஷன் ரைட். 114 115 வந்துடும். 115 அப்படின்னு சொல்லும் பொழுது இதுக்கு ஆப்ஷன் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்றேன். இந்த ஸ்பீடு 6 ஸ்பீடு இது ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க, ஏசி உள்ள ஃப்ரீக்வன்சி கொடுத்தாங்க 6 அல்டர்னேட்டரு. அதோட ஸ்பீடு என்ன கேட்குறேன், இதை கால்குலேட் பண்ணால் 1200 வரும். ஸோ 1200 ரைட் ஆன்சர் ஆப்ஷன் டி ரைட். அதாவது லூஸ் கனெக்ஷன் எதனால ஏற்படுது, லூஸ் கனெக்ஷன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்க்னாலும் ஏற்படும், பவர் லாஸ்னாலும் ஏற்படும், வோல்டேஜ் ட்ராப்னாலும் ஏற்படும். ஸோ ஆல் ஆஃப் த எபவ் என்பதுதான் ரைட் ஆன்சர். 116க்கு சி. சரி 117க்கு வாங்க. 117 என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுல இந்த கீழே கொடுக்கப்பட்ட எது பயன்படும், எக்ஸ்டிங்யூஷனா பயன்படாது. எக்ஸிமே தீ அணைக்கிறதுக்கு பயன்படாது. எது எங்க ஆர்க் சர்க்யூட் பிரேக்ல ஆர்க் ஏற்படும்போது, சர்க்யூட் ஆர்க் ஏற்படுது அல்லது தீ கீழே பயன்படுது. ஆயில் பயன்படுத்தலாம், ஏர் பயன்படுத்துறாங்க. ஆயில் சர்க்யூட் பிரேக்கர், ஏர் சர்க்யூட் பிரேக்கருக்கு எஸ்எஃப்சிஸ் சல்ஃபாக்சல்ஃபரைடு இருக்கு. ஆனா வாட்டர் வந்து கிடையாது. வாட்டர் வந்து சர்க்யூட் பிரேக்கர்ல பவரை கட் பண்ணது பயன்படுத்த முடியாது. பவரை அது தீ ஏற்படுத்த ஆர்க்குன்ற தீப்பொறி சரிங்களா. 117 முடிஞ்சது. 118 வாங்க. ஸோ 118 என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்ப்போம். 112 கொஸ்டின், அதுக்குரிய கொஸ்டின் என்ன, அதுக்குரிய ஆன்சர் என்ன நம்ம டச் பண்ணி வச்சுக்கிறதா நல்லது. 118 ரெடியா இருப்போம். ஸோ 118வது கேள்வி அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுக்குரிய ஆன்சர் ப்ரொடக்டிவ் ரிலேஸ் கன்ஜெக்ஷன், ப்ரொடக்டிவ்ல எவ்வளோ கன்ஜெக்ஷன் ஆகிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 118க்கு வந்து பி ஆப்ஷன் பி தான். சர்க்யூட் பிரேக்கர் ஃபார் ஃபாஸ்ட் ட்ரிப்பிங், அதான் அதோட சேர்ந்து கன்ஜெக்ஷன் ஆகி இருக்குது சரிங்களா. ப்ரொடக்ட் ரிலீஸ் சர்க்யூட் பிரேக்கர் ஃபங்க்ஷன் பண்ணும், குயிக்காக ஃபங்க்ஷன் பண்ணும், அதான் விஷயம். ஃபாஸ்ட்டாக ட்ரிப் பண்ணணும். 118 முடிஞ்சு போச்சு. 119 வாங்க. 119 மெயின் பர்பஸ் ஆஃப் கிரவுண்டிங் ஏன் பண்றோம், ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ல கிரவுண்டிங் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது மெயினான பர்பஸ், மெயின் பர்பஸ் எதற்காக பண்ணப்படுகிறது செய்யப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது பவர் டிரான்ஸ்ஃபருடைய எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்றதுக்கு. அதெல்லாம் ஒவ்வொரு ரீசன் கொடுத்துருக்காங்க. அதில் ரைட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் டிரான்ஸ்மிஷனோட எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஏன்னா வோல்டேஜ் ட்ராப் வந்து போயிடும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணுறது தான் மெயினான இங்கே விஷயமாக மெயின் பர்பஸ் ரைட். 120 ஆலத்தே போது தான் கீழே இருக்குது. நம்ம இது எப்படி சொல்லிடுவோமா, இந்த கீழே கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அந்த ஹையர் அப்சரிங் கெப்பாசிட்டி ஹெச்ஆர்சி ஃபீஸு, அதில் வந்து சரியில்லாத இது சரியா இருக்கிறது 3, சரியில்லாதுன்னு ஒன்று இருக்கும், அதை கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்றாங்க. சரியில்லாது இன்கரெக்ட், கரெக்ட் என்றால் சரி, இன்கரெக்ட்னா சரியில்லாது. சரியில்லாதுன்னா
இந்த ஃபால்ட் இன்டரப்ஷனை இதை ரீயூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இது சரியில்லாது. ஏன்னா ஹச்ஆர்சி ஃபீஸில் அதை பயன்படுத்த முடியாது. சரியா? ஹச்ஆர்சி ஃபீஸ் ஹை ரப்சரிங் கெப்பாசிட்டி ஃபீஸில் இது வந்து சூட்டபிளாத ஒன்று. ஃபால்ட் இன்டரப்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் ரீயூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணுற முடிஞ்சு போச்சு. கரெக்டுங்களா? ரைட். 120 121 போயிடுவோமா? வாங்க 121 போயிடுவோம். 121. ஸோ 121 கரெக்டாக அந்த இடத்துல நம்ம எடுத்து வச்சுக்கணும். கரெக்டாக 121 வரும்பொழுது 121 என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து பெட்டர் ரிலையபிலிட்டி கொடுக்கறது எது 4 கொடுத்துருக்காங்க. அதில் ரிங் மெயின் சிஸ்டம் ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். ரிங் மெயின் சிஸ்டம் தான் ரைட் ஆன்சர். 122 வந்துடும். 122 என்ன சொல்கிறாங்கன்னா, வோல்டேஜ் டாப் அது ஒரு கணக்கு. யூனிஃபார்ம்லி லோடர் டிஸ்ட்ரிபியூட்டர் 50 மீட்டர் என்ன ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்துட்டாச்சு. லோடு வந்து 2 ஆம்பியர். அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ லோடோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இதெல்லாம் கொடுத்துட்டு கால்குலேட் பண்ணும்போது நமக்கு என்ன வருது ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி 25 வோல்ட் வரும். கரெக்டுங்களா? இதை ஒர்க் அவுட் பண்ணணும். பின்னாடி நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி இன்னொரு வீடியோவில் போட்டு காமிப்போம். ரைட்டுங்களா? 123 வந்துடும். எந்த சைடு உள்ளது தெரியல. 123. ஸோ 123 கேள்வி அப்படின்னு பார்க்கும்பொழுது 123. ஸோ இந்த எசென்சியலி டைரக்ட் கரண்டில் முக்கியமாக பயன்படுது. இது கீழே உள்ளதில் எதில் பயன்படுத்துகிறோம்? கீழே உள்ளதில் எது டிசி சப்ளையர் டிசி கரண்டை பயன்படுத்தி இது இந்த ப்ராசஸ் வந்து செய்யப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது எலக்ட்ரோபிளேட்டிங் தான் செய்யப்படுகிறது. கரெக்டுங்களா? டச் பண்ணலை, அதான் இந்த ஆட்டம் ஆடுது. டச் பண்ணால் தான் ஒழுங்காக இருக்கும், இல்லைன்னா டான்ஸ் ஆடிட்டு இந்த மாதிரி இருக்கும். நம்ம அதை மறக்காமல் கரெக்டாக பண்ணிட்டோம்னா நமக்கு இது எலக்ட்ரோபிளேட்டிங். சரிங்களா? ரைட். ட்ராக்ஷன் மோட்டாரில் எந்த மோட்டாரை ப்ரிஃபர் பண்ணுறோம்? டிசி சீரியஸ் மோட்டரு. கரெக்டுங்களா? ஓகே. 124. அடுத்து 125 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் மில்ல எந்த கான்ஸ்டன்ட் ஸ்பீடு தேவைப்படுகிறது? எங்கே கான்ஸ்டன்ட் ஸ்பீடு தேவைப்படுகிறது பேப்பர் மில்லில்? எந்த டைப் ஆஃப் டிரைவ் வந்து இங்கே வந்து தேவை அப்படின்னா, இண்டிவிஜுவல் டிரைவ் தான் அங்கே வேணும். குரூப் டிரைவ்லாம் அங்கே சரிவிடாது. பேப்பர் மில்லை பொறுத்த மட்டும் இண்டிவிஜுவல் டிரைவு கண்டிப்பாக அவசியமான ஒன்று. ஏன்னா அங்கே வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடு வேணும். அப்போ சிங்கரன்ஸ் மோட்ரு, அப்போ உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் ஸ்பீடு தான் வேணும். அந்த இண்டிவிஜுவல் டிரைவ் தான் சரியாகும். சரியா? மற்றெல்லாம் சூட்டபிள் ஆகாது. 125 126 126 வாங்க. ஸோ 126 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினில் 126 அதாவது வேவ் லென்த்தோட ரேஞ்சு, அதாவது சென்சேஷன் லைட்டை சென்ஸ் பண்ணுறதுல சென்சேஷனல் சைட்னா நம்ம வந்து பார்க்கணும் இல்லைங்களா? அதை சென்ஸ் பண்ணுறதுல அந்த வேவ் லென்த் எந்த வேவ் லென்த் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய வேவ் லென்த்து அதோட ரேஞ்சு அது வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 126 இதுக்கு வந்து 4 × 10⁻⁵ தான் ரைட். ஆப்ஷன் ஏ. கரெக்டா? ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ 4 × 10⁻⁵ to 7.52 to 7.5 × 10⁻⁵ சென்டிமீட்டர் அந்த ரேஞ்சில் இருக்கும். 4லேருந்து 7.5 அந்த ரேஞ்சில் இருக்கும். 126 முடிஞ்சு 127 வாங்க. 127 என்ன சொல்கிறாங்கன்னா, லேம்பர்ட்ஸ் லா பிரகாரம் இலுமினேஷன் அந்த சர்ஃபேஸோட இலுமினேஷன் அப்படிங்கிறது எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னா 1/cos². ஆப்ஷன் டி தான் இதுக்கு ரைட் ஆன்சர். 127. 128 வாங்க. 120 என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சேஃப்டி ஃபீச்சர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து பஸ்பார் சிஸ்டத்தில் ஃபால்ட் ஏற்படும்போது எது ஐசோலேட் பண்ணி கொடுக்கக்கூடியது எது மெயினாக அப்படின்னு பார்க்கும்பொழுது சர்க்யூட் பிரேக்கர் ஐசோலேட் பண்ணி கொடுக்கும். டக்குன்னு ட்ரிப் பண்ணணும்னா கட்டாயம் சப்பளம் கட்டாயம். ஓகேவா? அதெல்லாம் சர்க்யூட் பிரேக்கர் தான் ரைட்டு. ஆப்ஷன் பி தான் ரைட்டு. 129 பார்த்துருவோமா? 129 பார்த்துருவோம். ஸோ 129 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது 129 ஸ்குரல் இது இந்த விச் டைப் ஆஃப் கீழே கொடுக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் எது வந்து அதிகம் பயன்படுது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடர்ன் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸில் மாடர்ன் ட்ரெண்டிங்கில் உள்ள இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸில் சிம்பிளாகவும் ரொபோஸ்னஸ் ஆகும், அதாவது எளிமையான முறையில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பயன்படக்கூடியது எது அப்படின்னா ஸ்குரல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டர் தான். ஆப்ஷன் சி இஸ் அ ரைட் ஆன்சர். கரெக்டுங்களா? டச் பண்ணலன்னா டான்ஸ் ஆடுற மாதிரி ஆடும். நம்ம அந்த வேலையை செஞ்சோன்னா தான் கரெக்டாக இருக்கும்.
ரைட்டுங்களா? நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு இண்டிகேட் பண்ணியானோம் அதை. அதனால இதை நம்ம ஒரு தடவை டச் பண்ணினா ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். கரெக்டுங்களா? ரைட். அடுத்து 130 இந்த சாலிட் ஆங்கிள் எக்ஸ்பிரஷன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்டெரிடியன் ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர் இருக்குது 130க்கு. 131 பார்த்தீங்கன்னா எந்த கீழே கொடுக்கப்பட்ட லேம்பு இந்த செப்பரேட்டாக சோக்கு தேவைப்படாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் வேப்பர் லேம்பு. செப்பரேட்டாக சோக்கு தேவைப்படாத ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சோடியம் வேப்பர் லேம்ப் தான் கரெக்டு. கரெக்டுங்களா? 131 முடிஞ்சுது. 132க்கு வரும். 132 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசி எலக்ட்ரிக் டிரான்சிஸ்டத்தில், சரிங்களா, டிசி எலக்ட்ரிக் டிரான்சிஸ்டரில் எலக்ட்ரிசிட்டி, அதாவது ஓவர்லேருந்து எலக்ட்ரிசிட்டி வருது, அது வந்து டிசியாக மாற்றுறதுக்கு என்ன டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் செய்யப்பட்டுள்ளது, என்ன எது பயன்படுது? ஓவர்ஹெட்லேருந்து வரக்கூடிய ஏசி டிசியாக மாற்றணும், அதுக்கு என்ன தேவை? டிரான்ஸ்ஃபார்மரும் தேவை, ரெக்டிஃபயரும் தேவை. சரிங்களா? ஏன் இந்த ரெண்டையும் நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டெப் டவுன் பண்ணால் தான் அந்த வோல்டேஜை இது டிசியாக மாற்ற முடியும். வெறும் ரெக்டிஃபயர் மட்டும் கொடுத்துருக்க ஓவர்ஹெட்டில் போகிறது வோல்டேஜ் அப்படியே ஸ்டெப் டவுன் பண்ண போகுது, ரெக்டிஃபை பண்ண போகிறது இல்லை. கரெக்டுங்களா? அதனால் அந்த ஸ்டெப் டவுன் கொடுக்கும்போது தான் நமக்கு இதாகும். அதனால் ரெண்டுமே உண்டு. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் 132ல். சரிங்களா? 133 பார்த்தோன்னாக்க 133 கீழே கொடுக்கப்பட்ட ஃபர்னஸில் இந்த பிஞ்ச் எஃபெக்ட்னால சஃபர் ஆகிறது எது? பிஞ்ச் எஃபெக்ட்னு ஒன்று ஏற்படும், அதனால சஃபர் ஆகிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர் டைப் இண்டக்ஷன் ஃபர்னஸ் ஆப்ஷன் பி தான் இதுக்கு ரைட் ஆன்சர். சரிங்களா? ரைட். அடுத்து 134 வந்துடும். 134 பார்த்தீங்கன்னா இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் இன்காண்டக்ஷன்ல குண்டு பல்புன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த குண்டு பல்பில் இன்காண்டக்ஷன் இது டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். ரைட்டுங்களா? அதாவது ஹீட்டு ஜென்ரேட் பண்ணி அதன் மூலியமா உலாகிறது எலக்ட்ரிக்கல்னால ஹீட்டு ஜென்ரேட் ஆகி அதன் மூலம் அது வந்து பல்பு வந்து ஒளிர்கிறது. 134 முடிஞ்சது. அடுத்து 135. 135க்கு வந்துருவோமா? ரைட். 135க்கு வந்துருவாங்க. ஸோ 135வது கேள்வி அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த எல்இடி லேம்ப் இருக்கு இல்லையா, இந்த எல்இடி லேம்ப் வந்து ஃபங்க்ஷன் ஆகிறது எலக்ட்ரோலுமினன்ஸ் சொல்றது. இந்த லைட்டு வந்து ஜென்ரேட் ஆகுது எங்கன்னா ரீகாம்பினேஷன், அதில் என்ன பார்ட்டிகல் செமிகண்டக்டர் மெட்டீரியல் இருக்குது? ரீகாம்பினேஷன் அப்படின்னா ரெண்டு பார்ட்டிகல் வந்து செமிகண்டக்டர் மெட்டீரியல் வந்து கம்பைன் ஆகி வருது. அதில் அந்த பல்லு இந்த எல்இடி லேம்ப் வந்து எலக்ட்ரோலுமினேஷன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பிரகாரம் அந்த முறைப்படி அந்த ஃபங்க்ஷனில் இது வந்து எல்இடி லேம்ப் ஆகுது. அப்போ லைட்டு ஜென்ரேட் ஆகுது எதன் மூலியமா? ரீகாம்பினேஷன் ஆஃப் ரெண்டு பார்ட்டிகல் இருக்குது செமிகண்டக்டர் மெட்டீரியல். அந்த என்ன ரெண்டு பார்ட்டிகல் அப்படின்னு பார்க்கும் பொழுது எலக்ட்ரான் அது ஹோல்ஸ். நம்ம டச் பண்ணல, எலக்ட்ரான் அதுக்கப்புறம் ஹோல்ஸ். கரெக்டுங்களா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி எலக்ட்ரான் அண்ட் ஹோல்ஸ். கரெக்டுங்களா? ஓகே. அடுத்த கேள்வி வருவோமா? அடுத்த கேள்வி வரும் பாருங்க. ஒரு எலக்ட்ரிக் ஃபர்னஸ் இருக்கு, அதில் எலக்ட்ரிக் எனர்ஜி ஜென்ரேட் ஆகுது வேரியஸ் இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸில். கீழே கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டுக்கு எது அக்யூரசி? அதாவது இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி 136ன்னு பார்க்கும்போது கடைசி ஆன்சர் தான் டி. டிக்கு கீழே உங்களுக்கு ஆன்சர் நாட்டணும்னு அதை நம்ம மென்ஷன் பண்ணல தேவையில்லை, டி தான். அதாவது ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சர். ரெகுலேட் த டெம்பரேச்சர் இன்சைட் த ஃபர்னஸ். அதாவது ஃபர்னஸ் உட்பகுதியில் டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்ணணுங்க. ரைட்டுங்களா? இதுதான் இதோட வேலை. 136 முடிந்தது. 137க்கு வந்துடுவாங்க. ஸோ 137 அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங், அந்த வெல்டு ஜாயிண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது? வெல்டு ஜாயிண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா ஹீட்டிங் அண்ட் ப்ரெஸிங் மெட்டல் சர்ஃபேஸ் டுகெதர். மெட்டல் சர்ஃபேஸில் ஹீட்டிங்கும் நடக்குது, ப்ரெஸிங்கும் நடக்கும். ரெண்டுமே இருக்கும்போது தான் எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங்கில் வெல்டு ஜாயிண்ட் ஃபார்ம் ஆகுது, ஹீட்டிங் அண்ட் ப்ரெஸிங். ரைட்டுங்களா? ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். கரெக்டா? ரைட். அடுத்து வந்துருவோம் 138. இந்த எலக்ட்ரிக் ஆர்க் ஃபர்னஸில் இன்டென்ஸ் ஹீட் தேவைப்படுது. எப்படின்னா மெட்டலை ஜாயின் பண்ணும்போது அதோட ஆரம்பத்தில் ஜென்ரேட் பண்ணது என்ன அப்படின்னு பார்க்கும்போது 138ல் ஏ கண்டக்ஷன் த்ரூ எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான் கண்டக்ஷன் முதல்ல நடக்குது. ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு. அதுக்கு பிறகு மற்ற ப்ராசஸ் நடக்குது. சரிங்களா? ரைட். 139
139 வந்துருமா? 139. அதாவது இந்த கிரவுண்டிங் இந்த வெல்டிங் பண்ணும்போது இந்த ஒர்க் பீஸை இது பண்ணுவோம், எக்ஸ்ட்ரான்னு இருக்கும், அதில் டச் பண்ணிடுவாங்க, அதில் வெல்டு பண்ணிடுவாங்க. எதற்காக அது மாதிரி பண்ணுறாங்க? எலக்ட்ரிக் ஆர்க் வெல்டிங்கில் ஒர்க் பீஸை வந்து கிரவுண்ட் பண்ணுறாங்க. இது முக்கியமாக எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எலக்ட்ரிக் சர்க்யூட் கம்ப்ளீட் ஆகும். வெல்டிங்கிறதுனால எலக்ட்ரிக் சர்க்யூட் கம்ப்ளீட் ஆகணும். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். கரெக்டுங்களா? ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். பி தான் அதுக்கு ரைட் ஆன்சர். நூற்றி 39. ஸோ 140 பார்த்துருவோமா? இந்த எலக்ட்ரிக்கல் வெல்டிங்கில் இந்த ஷீல்டிங் கேஸ் பயன்படுத்துகிறான். ஷீல்டிங் கேஸோட மெயின் ஃபங்க்ஷன், அதாவது இந்த ப்ராசஸ்க்கு ஷீல்டிங் கேஸ் பயன்படுத்தப்படுகிறது. அதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 140க்கு பி, மோல்டன் மெட்டல் கண்டாமினேஷன் வந்து ஒரு மோல்டன் மெட்டலை தவிர்க்கிறதுக்காக. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். கரெக்டுங்களா? 140. 141 வந்துடுவோமா? 141க்கு. ஸோ 140ன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸில் டிஃப்ரெண்ட் கேட்டகரியாக கிளாஸிஃபை பண்ணுறோம். எதை பேஸ் பண்ணினா இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை பேஸ் பண்ணி 8 பிட் மைக்ரோ ப்ராசஸரு, அதை டைரக்டாக அட்ரஸு, அப்படின்னா டைரக்ட் அட்ரஸ் இது பண்ணும்போது ப்ராசஸ் பண்ணும்பொழுது எவ்வளவு மெமரி ஸ்பேஸ் தேவைப்படும் என்று ஒரு கேள்வி. 141க்கு பி. 150 ஏ, 64 கிலோ போயிட்டு. சரிங்களா? 64 கிலோ பைட்டு. ஸோ 64 கிலோ பைட். ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். இல்லையா? கரெக்டா? ஸோ 142 பொறுத்தளவு என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரோக்ராமோட பிசி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ப்ரோக்ராம் ரெஜிஸ்ட்ரி 8085 மைக்ரோ ப்ராசஸரில் இதோட மெயினான ரோல் என்ன? ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுல என்ன? பிசி, அதாவது ஃபெட்சிங், இன்செக்ஷனால ஃபெட்சிங் ஆகும் பொழுது அதுக்கு பிறகு என்ன நடக்கும் இந்த ப்ரோக்ராம் கவுண்டரில் அப்படின்னு பார்க்கும்போது 142க்கு சி தான் ரைட் ஆன்சர். அதாவது இன்க்ரிமெண்ட் ஆகும், நம்பர் ஆஃப் பைட்ஸ் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் இன்க்ரிமெண்ட் ஆகும். 142 முடிந்தது. ரைட்டுங்களா? அடுத்து 143க்கு வருவோம். 143 ஓடிட்டே இருக்குது, இருந்தாலும் விடக்கூடாதுங்க. ஸோ 143 இதில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த அட்ரஸிங் மோடு முக்கியமாக பயன்படுது. எங்கன்னாக்கா லொக்கேஷன் ஆப்பரண்டோட இன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கக்கூடிய ஆப்பரண்டோட லொக்கேஷனை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு அட்ரஸிங் மோடு தேவைப்படுகிறது. அப்போ இம்மிடியட் அட்ரஸிங் மோடு 8085ல் அந்த ஆப்பரண்டுங்கிறது என்னது? 143ல் 143ன்னு பார்க்கும்பொழுது பி, அது பார்ட் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன், அதோட ஒரு பார்ட் தான். ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர் இருக்கு. ஓகேவா? 144 கேள்வி வருவோம். இது மைக்ரோ ப்ராசஸர் பற்றி கேள்வி தான். 144 பார்த்தீங்கன்னா பி தான் ரைட் ஆன்சரு, கேரி ஃபிளாகு. 144வது கேள்விக்கு கேரி ஃபிளாக் தான் ரைட் ஆன்சரு. கரெக்டுங்களா? 145க்கு போயிடுவோமா? 145க்கு போயிடுவாங்க. 145. ஸோ 145 இதில் வந்து அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் வந்து நம்ம இது பண்ணக்கூடிய 8085ல் முக்கியமாக கன்சிடர் எஃபிஷியன்சி கன்சிடர் பண்ணுவோம். என்ன? அப்போது கீழே கொடுக்கப்பட்ட டெக்னிக் வந்து எது வந்து ப்ரோக்ராம் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பயன்படுது அப்படின்னு கேட்குறாங்க. 145 அப்படின்னு பார்க்கும்பொழுது பி, காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம வந்து எம்ப்ளாய் அதை பயன்படுத்தி மல்டிபிள் ஆப்பரேஷனோட சேர்ந்து காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம செயல்படுத்துறதுக்கு பயன்படுது. கரெக்டுங்களா? இது 145 முடிஞ்சு போச்சு. 146க்கு வருவோம். ஸோ 146 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140 கேள்விக்கு இன்டரப்டை பற்றி கேட்குறாங்க. 8085லேருந்து டெம்பரரி சஸ்பெண்ட் பண்ணிக்க இப்போ கரண்ட் ப்ரோக்ராமில் எக்ஸிக்யூஷனில் என்ன. அப்போ டைப்பிக்கல் ரீசன் என்ன? இன்டரப்டை பயன்படுத்தி அப்படின்னு பார்க்கும்போது 146க்கு பி தான் ரைட் ஆன்சர். எக்ஸ்டர்னல் ஈவெண்ட்டை வந்து நம்ம இது பண்ணுறதுக்காக பயன்படுது. 146 146க்கு பி.
கரெக்டுங்களா? 146க்கு பி. ஸோ 147. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 147வது கேள்வி அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஸ்டாக்கோட மெயின் பர்பஸ் என்ன? 147க்கு பி தான் ரைட் ஆன்சர். ஹோல்டிங் டெம்பரரி டேட்டா எங்கடா சப்ரூட்டின் கால்ஸுக்கு 147க்கு பி. அடுத்து 148 வந்தீங்கன்னா 148க்கு ஏ 128. அதாவது 80 இன்டெல் 8051ல் 128 பைட் இருக்கும், 128 பைட்ஸ் ஆஃப் ராம் இருக்கும், ரேண்டம் ஒன்லி ரீடு ஒன்லி மெமரி, இது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி ஆர்ஏஎம். அதே மாதிரி 4 KB இருக்கும், 4 KB ஆஃப் ரோம் இருக்கும், ரீடிங் ஒன்லி மெமரி, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, ரீடிங் ஒன்லி மெமரி. ரைட்டா? ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர் இருக்கு 148க்கு. 149க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னங்கிறத நம்ம ஓரளவு ஐடியா பண்ணிடலாம். கரெக்டா? 149 ஐடியல் மோட் ஆஃப் 8051 அப்படிங்கிறது. இதுக்கு ஆன்சர் வந்து கிளாக் பல்ஸ். ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். இதில் ஆப்ஷன் ஏ 140 இருக்கும்போதுக்கு ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். கிளாக் பல்ஸு அதோட கிளாக் பல்ஸு மாஸ்க் ஆகுது, அப்புறம் இன்டரப்ட் கண்ட்ரோல் ஆக்டிவாக இருக்குது அந்த நேரத்தில். ரைட். அப்புறம் 150 பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் ஏஜெம் 8051, அதாவது ஏஜெம்போட 8051 ஏஜெம்பு 8051 இருக்குது. அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் அப்சல்யூட் ஜம்ப் தான் கரெக்டு. இது அப்சல்யூட் ஜம்ப் இதெல்லாம் கரெக்ட் இல்லை. அப்சல்யூட் ஜம்ப் டி. 150க்கு வந்து டி இஸ் த ரைட் ஆன்சர். சரி, 151 பார்க்கும்போது 151வது கேள்வி ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் 8051ல் ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர். இது என்னென்ன இது அல்லது அது லாஸ்ட் டிஜிட் அந்த ஹெக்ஸ் அட்ரஸில் அது பிட் அட்ரஸபிளாக இருக்கும். சரிங்களா? அப்படின்னு சொல்லப்படுது. 151ன்னு பார்க்கும்பொழுது பி 0 அல்லது 8. இந்த இடத்துல 0 அல்லது 8 இதான் லாஸ்ட் டிஜிட். ஹெக்ஸ் அட்ரஸ் லாஸ்ட் டிஜிட்டு. ஹெக்ஸ் அட்ரஸ் லாஸ்ட் டிஜிட்டு. 52 பார்த்துருவோமா? வாங்க 52 பார்த்துருவோம். 52 வெறும் 52 கிடையாது, வெறும் 52 முடிஞ்சு இப்போ 152 தான் பார்க்க போகிறோம். ரைட்டுங்களா? சரி, 80 மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குது. 152 டச் பண்ணி கொண்டாக்குங்க. இது 8051 மைக்ரோ கண்ட்ரோலர். அது வந்து பார்த்தீங்கன்னா 16 பிட் டைமர். எத்தனை 16 பிட் டைமரு அதில் கான்ஃபிகரேஷன் ஆகுது, என்னவா ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. 152. ஸோ சி 2 16 பிட் டைமரு. அதே மாதிரி ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர் 2 16 பிட் டைமரு, அப்புறம் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர் 2 கான்ஃபிகர் ஆகிறது. ரைட்டுங்களா? 152 கரெக்டா? ரைட்டு. 152 முடிஞ்சது. 153. ஸோ 153 பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாக் சைக்கிள் எத்தனை 8051 எத்தனை கிளாக் சைக்கிள் அப்படின்னு கேட்குன்னா 12 தான் கரெக்டு. ஸோ 12 தான் இதுக்கு சரியான ஆன்சர் என்று சொல்லப்படுகிறது. சரிங்களா? ஸோ 12 கரெக்டு. 154க்கு வந்துடுவோம். 154ன்னு பார்க்கும்பொழுது ஸ்பெஷல் கம்யூனிகேஷன் சீரியல் கம்யூனிகேஷன் 8051ல் அந்த டெக்னிக் வந்து சேம் அட்ரஸ் ஸ்பெஷல் இருக்குது. என்ன 2 டிஃப்ரெண்ட் ரெஜிஸ்டர் வந்து இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஆன்சர் என்னன்னு கேட்குறாங்க. ஃபுல் டூப்ளெக்ஸ் பஃபரிங் டி இஸ் த ரைட் ஆன்சர். கரெக்டுங்களா? சரி, 154. ஸோ 155ன்னு பார்க்கும்பொழுது இந்த இன்டர்ஃபேஸ் சிப்பு அந்த டேட்டா டிரான்ஸ்மிஷனில் பயன்படுது. எதுக்கு இடையிலனா 8085க்கும் 16 பிட் ஏடிசிக்கும் இடையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8255 தான் பயன்படுது. கரெக்டுங்களா? 155 முடிஞ்சது. 156க்கு வருவோம். 156வது கேள்வி. இந்த ஃபாலோவிங் இன்டரப்ட் கீழே கொடுக்குற ஃபாலோவிங் இன்டரப்ட் லோயஸ்ட் பீரியாரிட்டியை கொண்டு இருக்குது. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
INTR இதுதான் லோயஸ்ட் பீரியாடிட்டை கொண்டிருக்கு. சரிங்களா? ரைட். 157க்கு வந்துடும். 157ங்கிறப்ப இதுக்குரிய ஆன்சர் 157க்கு வந்து டி ஸ்டாக் தான் ரைட் ஆன்சர். 158 கீழே இருக்கு, கொஞ்சம் மேலே ஏற்றணும். 158 158 158 அப்படின்னு பார்க்கும்போது 150 ஆன்சர் வந்து சி அண்ட் சி ஏஎன்ஐ 5C ஏஎன்ஐ 5C எக்ஸ்பிளன் அப்படியே மறந்துக்கணும். ஏஎன்ஐ 5C நூற்றி 158. ஸோ 159 கேள்விக்கு விடமா 159 159 அப்படின்னு பார்க்கும்போது MEIA, A96 A9H MEIB மூவ் பண்ணுறது, மூவ் இன்ஸ்ட்ரக்ஷன் B 57H ஆடிங் B ORAA அப்படின்னு இருக்கு. இது ஃப்ளாக் ஸ்டேட்டஸ்லாம் சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு பிறகு இன்ஸ்ட்ரக்ஷன் ORAA வந்து எக்ஸிக்யூட் ஆகிறது எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. 159க்கு B இஸ் த ரைட். 010 கரெக்டா? 010 ஆப்ஷன் B இஸ் த ரைட் ஆன்சர். கரெக்டுங்களா? ஆப்ஷன் B தான் ரைட் ஆன்சர். இதில் 160 மேலே வந்தாகணுமா? 160 மேலே வந்தாகணும். அது 160 மேலே வந்தால் தான் நம்ம ஆன்சர் சரியாக இருக்கும். சரியா? ஸோ 160வது கேள்விக்கு எது ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 6EH. 6EH தான் இதுக்கு ரைட் ஆன்சர். REH. EH 160. 161வது கேள்விக்கு வந்து எது ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி அவலான்ஸ் ட்ரிகரிங் அப்படின்னு இருக்கு. இதுதான் ரைட் ஆன்சர் 161க்கு. 162க்கு 162 எங்கே வரல. 162க்கு பி லேச்சிங் கரண்ட் தான் அதுக்கு ஆன்சர். 162 லேச்சிங் கரண்ட். ஓகேவா? ஸோ 162. 163க்கு சேஃப் ஆப்ரேட்டிங் ஏரியா. SOAன்னா என்ன, அதோட எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்கள். சேஃப் ஆப்ரேட்டிங் ஏரியா தான் ரைட்டு. 163க்கு. 164 பார்த்துருவோமா? 164க்கு B இஸ் த ரைட் ஆன்சர். 164க்கு B. சரி 165 160 என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் பி தான். ஸோ இதுக்கு பி தான். ஸோ 166க்கு ஏ. 166க்கு ஏ தான் ரைட் ஆன்சர். கரெக்டுங்களா? ஸோ 166 ஸோ 167 அப்படின்னு பார்க்கும்பொழுது 167க்கு சி இதுதான் ரைட் ஆன்சர். 167க்கு சி தான் ரைட்டு ஆன்சரு. ஸோ 168 என்னன்னா 168 கேள்விக்கு ஏ இதுதான் ரைட் ஆன்சர். 169க்கு வருவோம். 169 இந்த கால்குலேஷனை இது ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு பின்னாடி ஒர்க் அவுட் பண்ணுவோம். இதுக்கு என்ன ஹெட்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி 300 ஹெட்ஸ் வரும். இதை ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா கரெக்டுங்களா? 169 வரைக்கும் முடிச்சிருக்கோம். 170 170
ஸோ 170 170 ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5 ஆப்ஷன் டி இஸ் அ ரைட் ஆன்சர். கரெக்டுங்களா? ஆப்ஷன் டி தான் இதில் ரைட் ஆன்சர் என்று சொல்லப்படுகிறது. சரி, 171. ஸோ 171க்கு பார்க்கும்பொழுது ஆப்ஷன் டி 171. 170 முடிஞ்சா 172க்கு வருவோம். ஸோ 172 சி 172க்கு சி தான் ரைட் ஆன்சர். ஸோ 173வது கேள்விக்கு ஏ இதுதான் ரைட் ஆன்சரு. 174க்கு பி தான் ரைட் ஆன்சரு. சரிங்களா? 174 175 பார்த்துருவோமா? 175 175வது கேள்விக்கு ஆப்ஷன் சி is the right answer. Improve the efficiency of the circuit. கரெக்டா? 176க்கு பி is the right answer. ஸோ 177க்கு பி is the right answer. 177க்கு பி. கரெக்டுங்களா? 177க்கு 178க்கு வந்துடும். 178க்கு பி. 178க்கு பி தான் ரைட் ஆன்சர். மேட்சிங் த பம்ப் கெப்பாசிட்டி டு த ஆக்சுவல் வாட்டர் ஃப்ளோ ரெக்யர்மெண்ட்டு. ரைட்டுங்களா? 179க்கு பி. ஸோ 179க்கு பி. 180க்கு 180 வந்துடும். அடுத்து 180. ஸோ 180 இந்த 180க்குரிய கேள்வி, அந்த 180 கேள்விக்குரிய ஆன்சர் வந்து ஏ. reduce the risk of equipment failures in the extended lifespan. அதை வந்து risk of equipment லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ண லைஃப்ஸ்பானை ரெடியூஸ் பண்ணுது. அதில் ஏற்படக்கூடிய ரிஸ்க்கு. சரியா? எக்யூப்மெண்ட் ஏற்படுற ரிஸ்க்கு வந்து ரெடியூஸ் பண்ணுது. 180 ஆச்சா? 181. 181க்கு ஏ. கான்டக்டர் அப்படிங்கிறது சுவிட்ச் கண்ட்ரோல் பை மெயின் காம்பவுண்டு. சரியா? 181. ஸோ 182க்கு வந்துடும். ஸோ 182ன்னு வரும்பொழுது, ஸோ 182வது கேள்விக்கு சி தான் ரைட் ஆன்சரு. பிளக்கிங் சொல்கிறோம் இல்லையா? என்னப்பா அந்த ஓட்டம் ஓடுது? க்கு சி இஸ் த ரைட் ஆன்சர். பிளக்கிங் 182. அடுத்து 183க்கு வந்துடும். 183க்கு ஏ. 183க்கு ஏ. படம் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதில் வந்து ஓவர் கட் சென்சிங் காயில சொல்கிறது எது? சென்சிங் காயில் இண்டிகேட் பண்ணுறது அப்படின்னா அதான் மேலே ஏ. ஆப்ஷன் ஏ தான். காயிலுடைய 2 வளையமாக இருக்குல்ல, ஸோ அதான் சென்சிங் காயில இண்டிகேட் பண்ணுறது. 183. 184. 184 வந்துருச்சா? 184 வந்து விட்டது. ஸோ இதுக்குரிய ஆன்சர் பார்க்க வேண்டியதா பாக்கி. பார்த்துருவோமா? ஸோ 184க்குரிய ஆன்சரு சி. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த பிரேக்கிங் டார்க். ரைட்டுங்களா? சரி. 185.
185வது கேள்விக்கு ஆப்ஷன் பி சிங்கிள் ஃபேஸ் ஃபுல் வேவ் டயோடு ரெக்டிஃபையர். சரிங்களா? 185 கரெக்டா? அடுத்து 186 வந்துடும். சரி, ஸோ 186. ஸோ 186வது கேள்விக்கு 186வது கேள்விக்கு பி ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். கே ஸ்கொயர். கரெக்டுங்களா? 186. அடுத்து 187. ஸோ 187 பொறுத்த மட்டும் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் 186 கேள்வி சி ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். இது ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் 187. ஸோ 188 பொறுத்த மட்டும் 188வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. 188க்கு ஆப்ஷன் சி கரெக்டா? 188. 189 189க்கு பி. 189க்கு பி. 189க்கு பி act as a voltage regulator for the motor. 190. 190வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். கொஞ்சம் மேலே எடுத்துக்கோமா. ஸோ 190க்கு ஏ. ஸோ 190 10 கொஸ்டின் தான் கம்ப்ளீட் ஆகிடும். 190க்கு ஆப்ஷன் ஏ. சரி, 191 191 பொறுத்தமளவு 191 பொறுத்தளவு சி. 191க்கு சி. 192க்கு டி. 192க்கு டி. 192. 193க்கு பி. 193க்கு பி. 194 வந்துருமா? 194க்கு ஏ. ஸோ 194 இதுக்கு வந்து ஆன்சர் ஏ. ஸோ 195க்கு பி. ஸ்டார்டட் 195க்கு பி. இன்னும் ரிமைனிங் 5 கொஸ்டின்ஸ் அது கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ 196 ஒரு கணக்கு, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் பின்னாடி. இப்போ ஆன்சர் மட்டும் சொல்லிடுவோம். 196க்கு 0.64 ஏ. ஏ தான் ரைட் ஆன்சர் 196க்கு. கரெக்டுங்களா? 197 கொஞ்சம் மேலே ஏற்றிக்குவோம், பாதி தெரிஞ்சும் தெரியாமல் இருக்குது. ஸோ 197வது கேள்விக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ 1.92 வருதுல்ல, இதுதான் இதுக்குரிய ஆன்சரு.
197 கரெக்டா? ஸோ 198 பொறுத்த மட்டும் 198 பொறுத்த மட்டும் பி 198. ஸோ 199 ஏ தான் ரைட் ஆன்சர் இருக்கு. கொஞ்சம் வேலை அதிகமா? ரைட், 2 கொஸ்டின் தானே, டக்குன்னு முடிச்சுட்டுருவோம். 199 பி. பி இஸ் த ரைட் ஆன்சர். கரெக்டுங்களா? ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் 200வது கொஸ்டினுக்கு எஸ்சிஆர் என்பது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. எஸ்சிஆருங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் எல்லாம் உண்டு. லேச்சிங் டிவைஸ் உண்டு, 3-4 லேயர் டிவைஸ் உண்டு, டைரக்ஷன் கரண்ட் கண்ட்ரோல் டிவைஸ் உண்டு. ஸோ ஆல் ஆஃப் த எபவ் என்பதுதான் சரியான ஒரு ஆன்சர். கரெக்டுங்களா? அதை டிக் பண்ணி காமிச்சிடும். கடைசி கொஸ்டின் விட போகிறதில்ல, டிக் பண்ணியே தெளிவாக சொல்லிடுவோம் இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னா இதுதான். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம டிப்ளமா உரிய ஆன்சர் கே சொல்லியிருக்கோம் நம்ம. ரைட்டுங்களா? இன்னொரு வீடியோ டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச்.